சங்கீதம் 137 அதில் 7ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை. இல்லை 137. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அந்த செய்கிறவன் யார் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்த்தோம். பாபிலோன் குமாரத்திக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம், அதாவது அதை அழிக்கிறவன் பாக்கியவான். நீ எங்களுக்கு எப்படி செய்தி அதுவுமே உனக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பாபிலோனை அழிக்கிறவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் வரும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு கிடைச்சது யார் தான் வர்றாரு? தாவீதின் குமாரன் யார்? யெகோஷுவா தான் என்ன செய்கிறார்? கடந்து வர்றார். அதாவது பாபிலோனின் குமாரத்தி அப்படின்னு சொல்லும்போது பாத் பாபேல் அப்படின்னா பாபிலோனின் குமாரத்தி. இந்த பாத் அப்படிங்கிற இந்த இடத்துல பாத்னா குமாரத்தி. இந்த பாத்தில் பெத் வீடு, தா என்னது? அடையாளம். இதில் சிலுவை அப்படிங்கிற அடையாளம் வராது, ஏன்னா இது நெகட்டிவாக இருக்கிறதுனால சிலுவை அடையாளம் வராது. ஆனால் அடையாளம் மீனிங் என்னது? அடையாளம் தான். யாருடைய அடையாளம் அந்த குமாரத்தி மேலே இருக்கும்? யாருடைய அடையாளம் இந்த பாத் மேலே இருக்கும் அப்படின்னா பாபேலுடைய அடையாளம். அதாவது அந்த மிருகத்தின் முத்திரை அந்த குமாரத்தின் மேலே என்ன செய்யும்? இருக்கும். அவளை அழிக்க போகிறது யார்? அப்படின்னா தாவீதின் குமாரனுடைய சுவாசம் தான் அவர் என்ன செய்ய போகுது? அழிக்க போகுது. தாவூத் அப்படிங்கிறது டேவிடை குறிக்குது. ஸோ டேவிட் தான் என்ன செய்ய அழிக்கிறார். டேவிடில் தாவீதின் குமாரன் அவர் தான் என்ன செய்ய அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார்? தன்னுடைய சுவாசத்தில் என்ன செய்கிறார்? ஹே அப்படின்னு சொல்லும்போது அது பிரெத், அது சுவாசம். ஓகே, பார் அப்படிங்கிற மீனிங் உண்டு, அதுமாரி சுவாசம் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. ஸோ கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே அவங்களை என்ன செய்வார்? அழிப்பார். யார் அழிப்பார்னா பாபிலோனின் குமாரத்தியே, அதாவது மிருகத்தின் முத்திரை யார் மேலெல்லாம் இருக்குதோ அவங்கள அவர் என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை போன செஷனில் பிகினிங் ஆஃப் பாபில் அதை நம்ம பார்த்தோம். பாபிலோனுடைய துவக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த பாபிலோன் நம்ம சரி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேதாமத்தில் உள்ள மைய பாகத்தில் வரக்கூடிய பாபிலோனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த பாபிலோன் பாருங்க, அது எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் இந்த பாபிலோன் மீண்டும் தலை தூக்குது. அந்த டைமில் இருந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான். அதுக்கு தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய யாரெல்லாம்? ஊசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா. சரி, இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி 4 ராஜாக்களுடைய காலத்தில் என்ன செய்கிறார்? அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். கடைசி ராஜா யாரு? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த முடிவு நேரத்தில் தான் எசேக்கியா ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன செய்கிறார்? அவர் பண்ணுறார். இது நிமித்தம் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க கேப்டிவிட்டியாக என்ன செய்கிறாங்க? அவங்க போகிறாங்க. பாருங்கள், இதில் இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா என்ன செய்யப்படுறான்? வியாதிப்பட்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வியாதி அப்படிங்கிற இந்த காரியம், இது வியாதிக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா காலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலா. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தன் பேர் கிலியோன். அதுக்கும் அவனுக்கும் அர்த்தம் என்னதுன்னா வியாதி தான்.
அவனுடைய இதுக்கு அர்த்தம் என்னது? வியாதி. ஸோ இந்த காலா அப்படிங்கிற இந்த வியாதி வந்து இதுக்கு காலான்னு சொல்லுவாங்க. இந்த காலாவில் வந்து இது ஏன் இந்த வியாதிக்கு இந்த பெயர் வருது அப்படின்னா, ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படும் போது தான் என்ன செய்யும்? வாதம் என்ன செய்யும்? உள்ள வரும். எப்போ தேவனிடத்திலிருந்து பிரிகிறானோ அப்போ தான் வியாதி வரும்போது எடுங்க. கெத்துனா என்னது? ஃபர்ஸ்ட் அல்ஃபபெட் வந்து என்னது? கெத்து. கெத் வந்து செப்பரேஷன். யார்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணப்படுறான்? லேமட். லேமட் யாரு? மெய்ப்பன். மெய்ப்பன் தான் யார்? லேமட். ஹி இஸ் த கிரேட் ஷெப்பர்ட். அந்த ஷெப்பர்ட்டை இருந்து ஒரு மனிதன் வேறு பிரிக்கப்படும் போது, when he is away from the shepherd, அப்போ இந்த ஷீப்புக்கு என்னெல்லாம் வரும்? வியாதி வரும், எல்லா கஷ்டமும் என்ன செய்யும்? வரும். ஒரு மேய்ப்பனுடைய கண்காணியை விட்டு தூரமாகும் போது, அவருடைய அந்த அவரிடத்திலிருந்து செப்பரேட் ஆகும்போது தான் இந்த வியாதி தொல்லெல்லாம் என்ன செய்யும்? வரும். அதனால தான் தாவீது அழகா அவர் பாடிட்டு போயிருக்கார். 91 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்றாருல, வாசிங்க. சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது? நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது? ஏன் பொல்லாப்பு நேரிடாது? ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய சிறனின் கீழே என்ன செய்வோமா? அடைக்கலம் போவோம். பாருங்க, இந்த அந்த சிறனின் கீழே இருந்து நம்ம எப்போ செப்பரேட் ஆகிறோமோ அப்போ நம்மளுக்கு வியாதி எல்லாம் தொல்லைகள் எல்லாம் என்ன செய்யுது? வர ஆரம்பிச்சது. எப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ உடனே நம்ம ஒரு கொஸ்டின் போட்டுருணும் மைண்டில். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, எங்கேயோ ஒரு செப்பரேஷன் நடந்திருக்கு, அதனால தான் வீட்டுக்குள்ளே என்ன வந்துட்டு? வியாதி வருது. இப்போ இந்த ஹெசேக்கியா தீர்க்கதரிசி இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் அவனுக்கு வியாதி வந்துடுது. இதுதான் இந்த கட்டத்தில் தான் ஒரு பெரிய, அதாவது இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதினா, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி என்ன செய்யுது? இவனுக்கு வந்துட்டு அடுத்து இந்த வியாதி இவனை மரணத்துக்குள்ளே தான் கொண்டு போகுது. அப்படிப்பட்ட வியாதி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னார். பாருங்க, அது கீழே வாசிங்க. இன்னும் அவனிடத்தில் வந்து வீட்டு காரியத்தை என்ன செய்யுங்க? எல்லாம் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஒழுங்குபடுத்துன்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? நீ முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன செய்ய? ஒழுங்குபடுத்த ஆரம்பி. பாருங்க, இப்படி ஒழுங்குபடுத்தாம பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் யாருடைய வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வீட்டின் காரியம் வந்து எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒழுங்குபடுத்தி. ஒரு சிலவங்க மறிக்கும் போது சிலன்னு சொல்லுவாங்க, நல்ல அருமையான மரணம், யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் குடும்பத்துக்கு தேவையான காரியத்தில் என்ன ஒழுங்குபடுத்திட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிடுவாங்க. இப்போ எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு இந்த ஹெசேக்கியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன பாருங்க? கெசேக். கெசேக் அப்படின்னா ஹெசேக் கிடையாது, கெசேக். கெசேக் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்லி அர்த்தம். யா அப்படின்னா நம்மளுடைய யாவாகிய தேவன். ஹெசேக்கி அப்படின்னு சொல்லும்போது மை ஸ்ட்ரென்த், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய பலன் யாரு? யா தான் என்னுடைய பலன். ஹெசேக்கியா தீர்க்கதரிசி வந்து அவர் யாரை தன்னுடைய பலனாக வைத்திருந்தார்? யாவாகிய தேவனை தனக்கு பலனாக கொண்டிருக்கிறார். அப்படி பலனாக கொண்டிருக்கிற மனுஷன் எந்த காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? இடறி போக மாட்டாங்க. ஆனால் எப்போ அந்த யாவாகிய தேவனிடத்திலிருந்து நம்ம கொஞ்சம் பிரிகிறோமோ அப்போதான் உள்ள எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிக்கும். எல்லா விதமான பலவையும் நம்மளை வந்து என்ன செய்யும்? டச் பண்ணும். அவர் நம்மளுடைய பலனாக இருந்தால் பிசாசு என்ன செய்ய முடியாது? நம்ம டச் பண்ண முடியாது. இப்போ இந்த ஹெசேக்கியா தீர்க்கதரிசி இவனுக்கு ஒரு வியாதி வந்துட்டு பார்த்துடுங்க. இந்த வியாதி வந்த உடனே, அதுவும் மரணத்துக்கு எதுவான வியாதி, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்ற தீர்க்கதரிசி மூலமா உன் வீட்டு காரியத்தை நீ என்ன செய்ய? ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டார். உடனே இவன் ஒழுங்குபடுத்து போல இவன் நேரம் என்ன செஞ்சிட்டான்? சுவற்றின் நேராக திருப்பி முகத்தை திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தாவே என்னன்னு சொல்லி அழுதானு தெரியல, அழுத உடனே திரும்பவும் கர்த்தர் அவனோடு பேசுறார். எத்தனை வருடம் கூட்டி கொடுத்தாராம்? 15 வருடம் என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தா. பார்த்துங்க, 15 years. 15 அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, 15 வந்து அந்த நம்பருக்கு அர்த்தம் என்ன வரும்? 15, நம்பர் 15 யோத் பிளஸ் ஹே என்னது? யா. யாவாகிய தேவன் வந்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாருங்க. கிமெட்ரியா ரூபன் பாஸ்டர் கிமெட்ரியா எப்படியோ போயிட்டு இருக்கிறாங்க, ப்ரோக்ரஸில் இருக்கிறாங்க.
கிமெட்ரியா சூப்பர். பாருங்க, யா அப்படிங்கிற வார்த்தை, யாவாகிய தேவன் பாருங்க, அவர் ஒழுங்குபடுத்தும் போது நம்பர் எவ்வளவு கொடுத்தாரு? 15 இயர்ஸ் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கூட்டி கொடுக்குறேன். அது தேவனுடைய எண்ணம் பார்த்துடுங்க. நம்பர் 26 அது யாருடைய இலக்கம்? கையப்பார் ஆணியப்பார், யெகோவா தேவனுடைய இலக்கம். நம்பர் 15 யாருடைய இலக்கம்? அது அவருக்குள்ளதான், யாவாகிய தேவனுடைய ஒரு இலக்கம் பார்த்துடுங்க. இப்போ இந்த 15 வருடம் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். கூட்டி கொடுத்த உடனே இவன் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இவன் எல்லாத்தையும் வீட்டு காரியத்தை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்துறதுக்காகவே கர்த்தர் எத்தனை வருஷத்தை கொடுக்குறார்? 15. அப்போ ஒரே நாளில் ஒழுங்குபடுத்த முடியாது. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது. சரி, கடைசியில் ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்த எவ்வளோ நாட்கள் தேவை? 15 வருடம் தேவைப்படுங்க. சரி, இப்போ இந்த 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். கூட்டி கொடுத்த உடனே இப்போ அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பயங்கரமான இவனுக்கு பெரிய ஒரு பரீட்சை வருது பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே பலாதான், இவன் பேர் என்னது? பலாதான். இந்த பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் இவன் யாரு? பாபிலோனின் ராஜா. இப்போ வந்துட்டார் சீன்ல பாருங்க. வேதத்தின் மத்திய பாகத்தில் வரார். பாபிலோனுடைய பெயர் மீண்டும் என்ன செய்யப்படுது? அடிப்படுது பாருங்க. இந்த பாபிலோனுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாபிலோனுக்கும் எந்த சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு நாள் யோசுவாவுடைய நாட்களில் கர்த்தர் சொன்னார், ஜெயம் உனக்கு தான்ப்பா, நான் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். யுத்தம் நடந்துட்டுக்கு 32 பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது மோசேயுடைய நாட்கள் இல்லை, யோசுவானுடைய நாட்களில் 32 பேர் செத்து போயிட்டாங்க. உடனே சாயங்காலம் உபாசத்தை ஆரம்பிச்சு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், உன் கூடாரத்தில் என்ன இருக்குது? சாபம் இருக்குதுன்னு சொன்னார். என்ன சாபம்னு தேடி ஆராய்ந்து பார்த்தா ஆகான் வந்துட்டான். என் மூலமாக தான் சாபம் வந்துச்சு. ஏன்னா நான் என்னதை வச்சிருக்கிறேன்? பாபிலோனின் வஸ்திரத்தை நான் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு வஸ்திரத்தை வைத்ததுனால ஒரு சாபமா? அது சாபமானது. ஏன் அப்படின்னா பாபிலோனின் வஸ்திரம், அதனுடைய நாணயங்கள், இது எல்லாத்தையும் அதனுடைய ஆடைகள், அந்த பாபிலோனுடைய ஆடைகள், பாபிலோனுடைய அந்த என்ன சால்வை, வேற கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், இது எல்லாத்தையும் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்றார்? அங்கே சாபத்தை கொண்டு வந்துறார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில், நம்மளுடைய சபையின் மத்தியில் சாபம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். அவங்களுக்குள்ள பாபிலோனின் வஸ்திரம் இருந்துச்சு அப்படின்னா, பாபிலோனுக்கு அடுத்த காரியங்கள், அதாவது பாபிலோன் என்னது? பாகாலின் வீடு. பாகாலின் வீட்டில் செய்யப்படுகிற அந்த காரியங்கள், அதனுடைய கலாச்சாரங்கள், அதனுடைய உடைமைகள் அங்கே வீட்டுக்குள்ள சபைக்குள்ள இருக்குமானா அது தூக்கி என்ன செய்யணும்? முதல்ல சீ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா? தூக்கி தள்ளி வீசணும் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பாபிலோனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது பாகாலின் வீடு. அது யாருடைய வீடு? பாகாலின் வீடு. எல்லா அசுத்தாவியின் குடியிருப்பு. அதுதான் எல்லா அசுத்தாவியின் குடியிருப்பு. பிசாசுகள் எல்லாம், அதாவது ஹிந்தியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கும். ஷைத்தானுக்கா ஹட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது ஹட்டா அப்படின்னா இந்த என்ன இல்லை, ஹட்டானா வீடு கிடையாது, கொகை அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு இந்த திருடர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த என்ன சொல்லுவாங்க? கொகை. ஆமாம், இது அந்த மாதிரி கொகை பார்த்துக்கிடுங்க. இந்த பாபிலோன் ஒரு கொகை மீதி அப்படின்னு சொல்லி அதில் கொடுக்கப்பட்டு ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் பாருங்க. இந்த பாபிலோனுக்குள்ள காரியங்கள் எதுவுமே நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? அட்டாச் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா அது பாகாலுடைய வீட்டின் காரியம். அதுக்கும் நம்மளுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. வேலையாளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தம் என்ன செய்யாது? இருக்காது பார்த்துடுங்க. அப்போ இந்த காரியத்தில் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக கர்த்தர் என்ன செய்வா? காணப்படுவார். இப்போ இந்த பாபிலோனின் காரியம் எசேக்கியா நாட்களில் இப்போ அப்படியே தலை தூக்கி வாரான். பிசாசு மெதுவாக என்ட்ரி ஆறான். எதுக்கு பாருங்க, சில நேரம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்னா இப்படி தான் பிடிப்பாங்க. யாராவது வியாதிப்பட்டு கிடந்தாங்கன்னா அப்போ தான் போய் பார்த்தாச்சுன்னா உடனே ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஆயிரும்.
நீங்கள் வியாதிப்பட்டிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே அவங்களுக்கு ஒரு சமாதானம், சரி நம்மளை பற்றி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் யார் விசாரிக்கிறா, எதுக்காக விசாரிக்கிறாங்க, தேவனுக்கு அதில் பிரியம் இருக்குதா, இதை பார்த்து தான் நம்ம அவங்க கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணுமே ஒழிய, நம்ம கேட்டாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உழுந்துட்டோன்னு வைங்க, சீனை முடிச்சிருவான் நம்மளை. பாருங்க, இந்த பாபிலோனின் ராஜா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் பேர் என்னது, பல்தானின் மகன். இவன் பேர் வந்து பெரோதாக். இந்த பெரோதாக் பல்தானின் மகன். இவன் பல்தானின் மகன். இந்த பல்தான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா, இதுல பி வந்து என்னது, பெத்து, எல் வந்து லேமேட், அடுத்தது இங்க ஒரு ஆலஃப் வரும், அடுத்து டி வந்து தாலத், அடுத்து இது வந்து நூன். அதாவது இந்த மூணையும் இந்த ரெண்டையும் நீங்க பிரிக்க வேண்டியிருக்கும். இந்த ஆலஃப் தாலத் நூன் இதை நீங்க எடுத்தீங்கன்னா இது அதோன். அதோன்னா லார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதோனை கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த அதோன் அப்படின்னா கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல அடுத்த ரெண்டாவது செகண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் போர்ஷன் பால். பாகால் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரியம் பார்த்துடுங்க. பாகால் தான் அதோனாய் அப்படின்னு சொல்லி பேருடையவன் தான் யாரு, இந்த பல்தான். பாருங்க, அந்த ஈவன் பெல்ஷாசார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல்ஷாசார் பாகால் வில் ப்ரொடெக்ட் த கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். பாகால் தான் என்ன செய்வார், ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. இப்படி அவங்க அந்த ராஜாக்கள் வந்து பாகாலுடைய பேரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. யாராவது நல்ல நல்ல ஒரு பதவிக்கு வந்தாச்சுன்னா உடனே அவங்க கடவுளுடைய பேரை என்ன செஞ்சிருவாங்க, சூட்டிடுவாங்க. பவுலும் மற்ற பவுல் பர்னபா இவங்க போய் பிரசங்கத்துக்கு போகும்போது உடனே அங்குள்ள ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பவுலை மெர்க்குரியா மாற்றிட்டாங்க. அவன் ஏன்னா அவன் சீஃப் பிரச்சாரனாக இருந்ததுனால அவனை மெர்க்குரின்ட்டு மாற்றி இவனை ஜூபிட்டரை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அவங்க கடவுளுடைய பேர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சூட்டிடுவாங்க. பார்த்துடுங்க, இங்கே இந்த ராஜா இவனுடைய பேர் வந்து பலதாம். இந்த பலதான் வந்து இதுக்கு அர்த்தம் வந்து பாகால் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாகால் தான் என்னுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பார்த்துடுங்க, இந்த பாகால் தான் இப்போ என்ன செய்யறான்னா, ஹெசேக்கியாக்கு என்ன அனுப்புறான், வாசிங்க கீழே. எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு லெட்டர் அனுப்புறான். எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, சோமா இருக்கியா அப்படின்னு சொல்லி சுக செய்தி கேட்டு அனுப்புறான். அடுத்தது வெகுமானத்தையும் என்ன செய்யறான், அனுப்புறான். இந்த வெகுமானம் தான் அநேகருடைய கண்கள் என்ன செஞ்சிடும், குருடாக்கிரும். பார்த்துடுங்க, வெகுமானங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த வெகுமதிகளே அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறார், கொடுக்குறார். அதனால தான் நியாயாதிபதிகளை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ யார்கிட்டையும் வெகுமானங்கள் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. உன் கண்கள் அதை என்ன செய்யக்கூடாது, குருடாக்கக்கூடாது. நியாயமாக என்ன செய்யணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் வந்து ப்ரெசன்ட் இப்போ என்ன சொன்ன தமிழ் என்னது, இந்த வெகுமதிகளை வந்து ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மின்கானா என்னது, போஜன பலி. மின்கானா என்னது, போஜன பலி. ஆனால் மின்கானா அதுக்கு நம்ம டீகோடிங்ல நம்ம பார்த்தோம், அது என்ன அப்படின்னா போர்ஷன் ஆஃப் இட் இஸ் செப்பரேட்டட். ஒரு போர்ஷன் ஆஃப் இட்டை செப்பரேட் பண்ணி, ஸ்மால் போர்ஷனை செப்பரேட் பண்ணி அதை நம்ம கொடுக்கும்போது அது என்னது, கிஃப்ட்டு. இப்போ நம்ம ஒருத்தர் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஏதாவது இப்போ எடுத்து நம்ம வாங்கி என்ன செய்கிறோம், கிஃப்ட் கொடுக்குறோம். அதான் இங்கே மின்கா. ஆனால் தேவன் விரும்புறது வெறும் மின்கா மட்டும் இல்லை, நம்மளை முழுசாக என்ன செய்கிறார், கொடுத்துடணும். ஆமாம், நம்ம ஸ்மால் போர்ஷன் கொடுக்குறத அவர் விருப்பப்படல, ஹி வாண்ட்ஸ் கம்ப்ளீட்லி, நம்மளை ஃபுல்லாக எதிர்பார்க்குறா. பார்த்துடுங்க. ஸோ இந்த மின்கா வந்த உடனே இப்போ எசேக்கியா அவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டுட்டு அப்படியே மங்க ஆரம்பிச்சுட்டு, இவன் பாபிலோனியன் அப்படிங்கிறத இவன் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். இவனுக்கு தெரியும் இவங்க கூட நம்ம சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கான், இப்போ வந்த உடனே அந்த மின்காவை பார்த்த உடனே அவன் கண் என்ன செஞ்சுட்டு மங்க ஆரம்பிச்சுட்டு. இப்போ அவன் என்ன செய்தான் தெரியுமா, கீழே வாசிங்க. அவர்களை அங்கீகரித்து, அப்போ இவங்களை அங்கீகரிக்க கூடாது, இவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது. இன்னும் நம்மளுக்கு தெரியாது இந்த பாபிலோன் ஜனங்கள் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அது நாளைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுதோ தெரியல.
இப்போ பாபிலோனிய ஜனங்கள் யாரு? இப்போ நான் சொன்னேன், பாகாலுடைய அந்த பாபிலோனியிட்ட இருந்து என்ன வாங்கக்கூடாது? மின்கா வாங்கக்கூடாது. அப்போ நம்மளும் பாபிலோனிட்ட இருந்து என்ன வாங்கக்கூடாது? மின்கா வாங்க. இன்னைக்கு பாபிலோனியர்கள் யாரு? புரஜாதிகள் வந்து யாரு? தேவனை அறியாதவங்க யாரு? பாபிலோனியர்களா இல்லையா? என்ன நிசப்தமாய் போச்சே. பிற தெய்வர்களை வணங்குறவங்க தான் பாபிலோனியர்களா? பிரின்சிபல் மேடமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஆக மாட்டேங்கிறாங்க. சரி பாருங்க, இந்த கிஃப்ட், இந்த மின்கா வந்து பாபிலோனியிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இன்னைக்கு நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், அது நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். பாபிலோனியர்கள், இப்போ உள்ள பாபிலோனியர்கள் யார் அப்படிங்கிறத நாளைக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ இந்த பாபிலோனியிட்ட இருந்து இவன் வெகுமதியை இவன் அக்செப்ட் பண்ணிட்டான். பார்த்துடுங்க, அக்செப்ட் பண்ணிட்டு இவன் என்ன செய்யறான்? அடுத்தது, பின்பு அந்த பாபிலோனியர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் ஆயுத சாலை அனைத்தையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? இப்போ ஒன்று விடாம காமிச்சிட்டான். இப்போ நடக்குதுல்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லா இடத்துக்கும் போகும்போது அவங்க எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. அவங்க அங்கேருந்து வந்து என்ன செய்கிறாங்க? இங்கே அது இம்ப்ளிமெண்ட் என்ன செய்கிறாங்க? பண்ணுறாங்க. பாருங்க, இப்படி இந்த பாபிலோனிய ராஜா வந்து இங்கே வெகுமதிகளை அனுப்பின உடனே இவன் கொண்டு வந்த உடனே இந்த ஹெசேக்கியா என்ன சொல்ல? எல்லாத்தையும் காமிச்சிட்டான். தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காமிச்சான். அது காமிக்கிறது வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தார். இவன் என்னதான் செய்தான்னு பார்ப்போம்னு சொல்லி அமைதியாக இருந்தார். எல்லாம் முடிஞ்சு, அதாவது ஆதாமி ஏவாளும் அந்த தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை சாப்பிட்றது வரைக்கும் கர்த்தர் அமைதியாக தான் இருந்தார். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது எல்லாம் முடிவதற்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம சொன்ன வார்த்தை கீழ்படிலையா? சரி, பாதி வழியிலையா நம்ம ஞாபகம் வருதா வரலையா? அதையும் என்ன செய்கிறார்? அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் எல்லாத்தையும் காமிச்சு முடித்த உடனே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பினார், போப்பா அப்படின்னு சொல்லி. பாருங்க, வாசிங்க கீழே. அப்பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து கேட்டான். பொதுவாக கேட்க ஆரம்பிச்சான், என்னப்பா சொன்னாங்க அந்த ஜனங்கள் வந்தவங்க? அதாவது யாருன்ட்டே தெரியாத மாதிரி கேட்க வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க? இவங்கள கேள்வி பாருங்க, அருமையாக வைக்கிறான். இவங்கெல்லாம் எதுக்கு என்ன பேசுனாங்க? எங்க இருந்து வந்தாங்க? அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்களாம். இழுக்கிறான் பாருங்க, தூர தேசத்துல வந்தான். பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தான். ஏதோ பெரிய பாபிலோன் இவனுக்கு மேலையா, அதே மாதிரி காமிக்காம பாருங்க. ரொம்ப தூர தேசத்திலிருந்து வந்தான். தூர தேசத்தான், வேற யாரும் இருக்க முடியாது. எபிரேயன் மட்டும்தான் தூர தேசத்தான், வேற யாரும் என்ன முடியாது? தூர தேசத்தான் இருக்க முடியாது. இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். உன் வீட்டில் என்னப்பா பார்த்தாங்கன்னு கேட்டான். என் வீட்டில் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் காமிக்காத பொருளே ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, இதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இவங்க இந்த பாபிலோனியர்கள் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொன்னானே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க டீகோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன செய்யும்? புரிய வரும். இந்த தூரத்திலிருந்து வந்த தேசத்தார்
இவங்க வந்து பாபிலோனியர்கள், பாபிலோன்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டான். இந்த ரெகுகா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வந்து தூர இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார், அஃபார் ஆஃப்னு சொல்லி அர்த்தம். ரெகுகா, ரெகுகா வந்து தூர இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் அவே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது போ, போ அப்படின்னா வந்தார்கள், கம். போ அப்படின்னா என்னது? கம். தூர தூர இடத்துல இருந்து வந்தார்கள், தூர தேசம். எரட்ஸ், எரட்ஸ்னா என்னது? ஆலஃப் ரேஷ் சாதே. இந்த எரட்ஸ்ங்கிறது பூமிங்கிற வார்த்தைக்கும் எரட்ஸ் தான் சொல்லுவாங்க, தேசத்துக்கும் எரட்ஸ் தான் சொல்லுவாங்க, இடத்துக்கும் என்ன தான் சொல்லுவாங்க? எரட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு நேஷனுக்கும் கண்ட்ரி சொல்லணும்னாலும் எரட்ஸ் தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த இடத்தை பொறுத்து, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து அதனுடைய மீனிங் என்ன செய்யும்? மாறும். பெரஷித் பாரா எலோஹிம் எத் ஹா ஷமாயிம் வேயத் ஹா அரட்ஸ். இந்த எரட்ஸ் வரும்போது அது என்னது? பூமி. ஆனால் இங்கே வந்து பூமின்னு சொல்லி வராது, இங்கே பூமின்னு சொல்லி வராது. இங்கே என்ன வரும்? தேசம் சொல்லி வரும். ஏன்னா பாபிலோனை பற்றி குறிப்பிடுறாருல, பாபிலோனை பற்றி குறிப்பிடுறதுனால இது யார்? இது ஒரு தேசம். ஸோ இது தூர தேசத்திலிருந்து வந்த பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது மே எரட்ஸ் ரெகுகா பூ மே பாபேல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தூர தேசத்திலிருந்து வந்த பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பாபிலோனியர்களை பாருங்க, இதை கொஞ்சம் நீங்கள் டீகோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷனை நீங்கள் அப்படியே வச்சிருங்க. இது வந்து தூரத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தூரத்திலிருந்து வந்தவர்கள் யார் அப்படின்னா அது இந்த ஜனங்கள் கிடையாது. அது யார் மட்டும்தான்? எபிரேல் மட்டும்தான். எபர் அப்படின்னா அப்பால் உள்ந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன் who cross from beyond, அப்பால் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த முடியும் வெளியே. மற்ற யாரும் இந்த ஸ்டேட்மெண்ட் நினைச்சக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் கூடாது. இந்த அப்பால் இருந்து வந்தவர்கள் இது வந்து பாபிலோனிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். பாபேல் மெம்னா என்னது? ஜனங்கள், வாட்டர், பீப்புள். பாபிலோனிய ஜனங்கள். இந்த பாபிலோனிய ஜனங்கள் வந்து இவங்க தூரத்திலிருந்து வந்தவர்கள். இவங்க யார் அப்படின்னா அந்த பாபிலோனியர்கள் யாருன்னா இந்த உலகத்தின் மக்கள் தான் யாரு? பாபிலோனியர்கள். இந்த உலகத்தின் ஜனங்கள் தான் யாரு? பாபிலோனியர்கள். அப்போ இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனியர்களுக்கும் நம்மளுக்கும் என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அது லோத்தின் மனைவி கொஞ்சம் திரும்பி பார்த்தா சம்பந்தம் பார்வையிலே என்ன வந்துட்டு சம்பந்தம் வந்துட்டு பாருங்க. அங்கே உப்பு தூணா என்ன செய்தா? மாறினா. அவரை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கர்த்தர் நிறுத்தி வச்சுட்டார். நீங்க லோத்தின் மனைவி என்ன செய்து கொள்ளுங்கள்? நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த பாபிலோனின் ஜனங்கள் வேற யாரும் கிடையாது, இந்த உலகத்தின் ஜனங்கள். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா தேவபுத்தர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே மனைவிகளை என்ன செய்தாங்களாம்? பெண்களைன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம் தமிழில். ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தா they took them as wives-னு கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் அழகாக இருக்கிறத பார்த்தவங்களும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? மனைவி ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தனுக்கு எத்தனை மனைவி? ஒன்றுக்கு மேலே 2, 3 டென்ஸ் ஆகிட்டு. கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் இப்படி ஒரு காரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குதோ அது வெளிப்படையாக இருக்காது. அவங்க வெளிப்படையான காரியமாக இருக்க, வெளிப்படையாக 2-3 மணி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு இல்லை. ஆனால் அவங்க மறைமுகமாக வைத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு 4-5 பொம்பளைகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் அநேகமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது? உலாவிட்டு இருக்குது. பாருங்க, இந்த பாபிலோனிய ஜனங்கள் யார் அப்படின்னா இவங்க இந்த பூமிக்குரிய ஜனங்கள், தூரத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. இவங்க எங்கே உள்ளவங்க தான்? பூமியில். நம்ம தான் எங்கேருந்து உள்ளவங்க? தூரத்தில் உள்ளவர்கள். நமக்கும் இந்த பாபிலோனிய ஜனங்களுக்கும் என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் தான் பாபிலோனியர்கள் அப்படின்னா அப்போ நம்ம அவங்களோட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும், இதை இன்னும் நம்ம என்ன செய்யலாம்னா பைஃபர்கேட் நம்ம பண்ணிகிட்டே போகலாம். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தவங்க தான். கர்த்தர் நம்மளை அவருடைய சமூகத்தில் நம்ம நினைச்சதை கூட்டி கொண்டு வந்தார். இப்போ பவுல் சொல்றார், விபச்சாரிகளோடு கூட நீங்கள் சம்பந்தம் வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தை விட்டே நீங்கள் என்ன செய்யணும்? போயிடணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
விக்கிரகத்துக்காரங்களோடு சம்பந்தம் வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தை விட்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், போக வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ யாரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாருங்க? இந்த உலகத்தின் ஜனங்கள் பாபிலோனிய ஜனங்கள் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தின் ஜனங்கள் யார்? யார் இந்த பாபிலோனியர்கள்? இந்த கொஸ்டின் நம்மளுடைய மைண்டை அப்படி கிழிச்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துடுங்க. அப்போ தான் அது நம்ம மனசில் பதியும் போது அந்த ஜனங்களோடு நம்மளுடைய சம்பந்தம் என்ன செய்யாது, இருக்காது. துண்டா என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அவங்களுடைய ஒரு பொருள் மேலே கூட நமக்கு ஆசை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பாருங்க, வேதம் சொல்லுது. இப்போ அப்படியே நீங்கள் கீழே வாசிங்க அந்த வசனத்தை. 20ஆம் அதிகாரம் நம்ம எத்தனை வசனம் வாசித்தோம்? வாசிங்க 16 வாசிங்க. 15. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தப்பா பார்த்தாங்க? எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் காமிச்சேன், ஒன்று கூட விடலை. காமிக்காத பொருள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வருது, அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளதும் உம்முடைய பிதாக்கள் எதெல்லாம் சேர்த்து வைத்தாங்களோ அதெல்லாம் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனில் அடிமைத்தனமா என்ன செஞ்சிடும் போகிறோம். இதுக்கு வேற யாராயிட்டாங்க? இப்போ பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு வேறு யாரு? எசேக்கியா தீர்க்கதரிசி தான் வேறு. இவன் பேரு என்னது? எசேக்கியா. அதாவது யாதா என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய பலன் சொல்லி இவனுடைய பேருடைய அர்த்தம் இதுதான். ஆனா இவனுடைய சம்பந்தம் இப்ப யாரு கூட போயிட்டு, பாகால், கர்த்தர் தான், பாகால் தான் என்னுடைய கர்த்தர் சொல்லப்பட்ட அந்த ஜனங்களோடு இவனுடைய சம்பந்தம் வச்ச உடனே அது இல்லாம எல்லாத்த வேற காமிச்சிட்டான். இது இருக்கு, அது இருக்கு, இதா இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னா ஒண்ணு இல்லாம என்ன செய்யப்படும், எல்லாத்தையும் பாபிலோன் என்ன செய்வான், எடுத்து கொண்டு போயிடுவான். ஆனாலும் உன்னுடைய நாட்கள் நடக்காது, உன் பிள்ளைகளுடைய நாட்கள் என்ன செய்யும், அடுத்த ஜென்ரேஷன் மேலே கர்த்தர் கை வச்சுட்டார். இன்னைக்கு நம்ம வாழுகிற வாழ்க்கையில தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது கர்த்தர் என்ன செய்வார், தீர்மானிப்பார். நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சபத்தில் பிரியமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சில நேரம் நம்ம செய்கிற தப்பு நிமித்தம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், தண்டனை அனுபவிக்கலாம். ஏன் இந்த காரியம், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கரெக்டாக போவோம், அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோம், கர்த்தர் நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். பார்த்துடுங்க. இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியங்களை எசேக்கியாவுடைய நாட்கள் இந்த காரியத்தை செய்தார். பாருங்க, இந்த எசேக்கியா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், இந்த ஜனங்கள் தூரத்திலிருந்து வந்த பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கர்த்தர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார், அவங்க எல்லாரும் உன் பொருளெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, கொண்டு போக போகிறாங்க. அவன் பிதாக்கள் சேர்த்து வச்ச பொருளும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான், கொண்டு போயிடும். உன்னுடைய பிள்ளைகள் அவனுடைய வீட்டில் அலிகள் போல என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் எவ்வளவு மோசமான ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் முடிஞ்சது, அடுத்தது எரேமியா தீர்க்கதரிசி நாட்கள் நினைச்சது வந்துச்சு. பாருங்க, எரேமியா வரும்போது கர்த்தர் அவன் மூலமா பேச ஆரம்பிச்சா. பாருங்க, எரேமியா 25 வாசிங்க, 11-12 வாசிங்க. இந்த தேசம், அதாவது இந்த யூதர்களுடைய தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷம். எத்தனை வருஷம்? 70 years, 70 வருடம் பாபிலோன் ராஜாவை என்ன செய்வாங்க, சேவிப்பார்கள். ஓகே, பாபிலோன் ராஜாவை என்ன செய்வாங்களா, சேவிப்பார்கள். பாபிலோன் ராஜாவை சேவிக்கக்கூடிய வருஷம் எவ்வளவு? 70. இந்த 70 வருஷம்ட்டு அவர் சொல்றார். இந்த 70 அப்படிங்கிற இந்த காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 70னா எந்த நம்பர்? ஐன் தான் எவ்வளவு? 70. 70 வருஷம் பிறகுதான் அவங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த 70 வருஷம் வரும்போது தானியேல்கிட்ட இன்னும் மல்டிப்ளை பண்ணிட்டார். 70 வாரங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த 70 வருஷம் இந்த ஜனங்கள் எங்கே போயிடுவாங்க, பாபிலோனில் அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி எழும்புனா பார்த்துடுங்க. எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ப்ராஃபட் எந்திக்கிறார் அப்படின்னா பின்னாலே ப்ராஃபட்ஸ் எந்திச்சிருவாங்க. எந்த டூப்ளிகேட் ப்ராஃபட்ஸ் எந்திச்சிருவாங்க, எந்திச்சிருவாங்க.
ஒரு தாவீது எந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவுலை கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? எழுப்பியிருந்தார். அதே மாதிரி எரேமியாவுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு தீர்க்கதரிசி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லி பிரபலம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் பேர் தான் அனனியா. இந்த அனனியா என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் சொல்கிறான், அவன் எரேமியா பேச்செல்லாம் கேட்காதீங்க, 70 வருஷம்லாம் போக மாட்டீங்க, 2 வருஷம் தான், அதுக்கு பிறகு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஜனங்கள் எதை நம்புவாங்க? 70 நம்புவாங்களா 2 நம்புவாங்களா? 2 தான் நம்புவாங்க. உடனே இப்போ இவன் பார்த்தான், எரேமியா இங்கே பாரு, யாருடைய வார்த்தை உண்மைங்கிறது யார் தீர்மானம் பண்ணுவா? கர்த்தர் தீர்மானம் பண்ணுவார். இவன் பொய் தீர்க்க சொல்லி ஒரே வருடத்தில் அவன் செத்து போயிட்டான். 1 வருஷம் கூட அவன் என்ன செய்யலை, உயிர் வாழலை. பார்த்துடுங்க, தேவன் கை வச்சுட்டார் அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு, ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு விரோதமாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஒரு உண்மையாக நீங்கள் ஊழியத்தை செய்து பாருங்க, உங்களுக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பாருங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, 70 வருஷம் என்ன செய்வீங்க, நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவீங்க. இப்போ நேபுகாத்நேசார் சீனில் வரார். இந்த இந்த எசேக்கியா ராஜா முடிவடைஞ்ச உடனே எசேக்கியா ராஜாவுக்கும் ஒரு தீர்க்கதரிசனம் வந்துச்சு. என்ன தீர்க்கதரிசனம்? எசேக்கியா ராஜாக்கு இல்லை, பாபிலோனி ராஜாக்கு. அந்த தீர்க்கதரிசனம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுடைய சொந்த பிள்ளைகளே அவனை என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போட்டுடுறாங்க. பார்த்துடுங்க. இப்போ எரேமியா நாட்களில் வரும்போது கர்த்தர் எரேமியா மூலமாக சொன்னார், நேபுகாத்நேசார் அவன் என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேபுகாத்நேசார் யாரா? அவருடைய தாசன். மை சர்வன்ட் நேபுகாத்நேசார் வில் கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னுடைய தாசன், அதாவது இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா பேசுறார், என் தாசனாகிய நேபுகாத்நேசார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஹூ இஸ் நேபுகாத்நேசார்? இட் இஸ் ஹிஸ் சர்வன்ட், அவருடைய சர்வன்ட். பார்த்துடுங்க, இந்த உலகத்துல யார் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருமே யாருடைய ஊழியக்காரங்க தான். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் கூட என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, ஆமாம், எல்லாமே அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, நடக்காது. வாயின் பிரதியுத்தரம் யார் மூலமாக வரும்? கர்த்தரால் தான் வரும். பார்த்துடுங்க, ஒருத்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, வராது. சரி, இப்போ இந்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி எந்திக்கும் போது அவர் சொன்ன 70 வருடம் என்ன செய்வீங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போவீங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் கோவம் தான். பிடிச்சி எங்கே தூக்கி போட்டான்? கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டான், கடை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க மேலேருந்து ஒரு கயிறு என்ன செய்யப்பட்டது, அவனுக்கு விடப்பட்டுச்சு. அவனை தூக்கி வெளியே விட்டாங்க. அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, கிடங்களை தூக்கி போட்டாலும் அவனை தூக்கி விடுறதுக்கு யாராவது கர்த்தர் என்ன செய்வார், அனுப்புவார். பார்த்துடுங்க, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்துட்டு என்ன செய்வார், போயிடுவார். போன பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிய வரும்போது, ஐயோ நம்ம இப்படிலாம் செய்துட்டோம், நம்ம கண்ணுக்கும் எதிராக இருந்த இவரை நம்ம எப்படியோ நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு தான் கதறுவாங்க. பார்த்துடுங்க, யோவான் சனுக்கு செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் அவன் தன்னுடைய வேலையில் ஏதாவது குறை வச்சானா? எந்த வேலையும் குறை வைக்கல. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி பேசும்போது சொன்னார், நீ பேசு, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யட்டும், அவங்க அறியட்டும். நீ அவன் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் சொல்கிறத நீ என்ன செய், சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரராகிய நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் சொன்னது சொல்லிடணும். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, இங்கே ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருந்தார், வாழ்ந்தார், அவர் உண்மையாக ஊழியத்தை செய்தார்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யணும், அறியணும். பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லும்போது அன்னைக்கு அவங்க நினைப்பாங்க, ஆமாம் அந்த பாஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க, ஐயோ அவங்க பேச்ச நம்ம கேட்காம போயிட்டோமே, அன்னைக்கு கேட்டிருந்தா கூட இன்னைக்கு நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு என்ன செய்யும், வரும். பார்த்துடுங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும் போது கர்த்தர் இவர் மூலமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக விளம்பினார். நீங்கள் 70 வருஷம் என்ன செய்வீங்க, அடிமைத்தனத்துக்குள்ள யார்கிட்ட போவீங்க, பாபிலோன்ட்ட. ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அந்த தீர்க்கதரிசனம் வேதத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஸ்டேட்மெண்ட்டோடு இணையும். அப்படி இணையல் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. இப்போ எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றார், நீ பாபிலோன் ராஜ்யத்தில் 70 வருடம் நீங்க என்ன செய்வீங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். இந்த தீர்க்கதரிசனம் யாரும் சொல்லியிருக்கிறார், ஏசாயா ஆல்ரெடி சொல்லிட்டான். அவன் சொன்னான், நீ பாபிலோன் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் என்ன போகிறான், எடுத்து போகிறான்னு சொல்லி சொன்னான். அந்த காரியம் இப்போ எரேமியா நாட்கள் என்ன செஞ்சுட்டு நிறைவேறிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டான். இப்போ
நேபாத் நேசாருடைய காரியத்தில் இப்போ அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. பாருங்க, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும், எத்தனை? ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? இது வந்து ஒரு மெடிடேஷன் பாயிண்ட்டுக்காக நான் கொடுக்குறேன். ஆபிரகாம்ல இருந்து டேவிட் வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போற காலம் வரைக்கும் 14 தலைமுறை. அங்க இருந்து மேசியா வரைக்கும் 14 தலைமுறை. மொத்தம் எத்தனை தலைமுறை வந்துட்டு? 42 தலைமுறை என்ன செஞ்சுட்டுங்க வந்துட்டு. இந்த 42 இந்த 14 இந்த வம்சங்களை நீங்க என்ன செய்யுங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். ஏன் இந்த பாபிலோன் அடிமைத்தனத்தை கர்த்தர் மையமா வச்சார்? தாவீதையும் பாபிலோனுடைய அடிமைத்தனத்தை என்ன செய்யற மையமா வைக்கிறார். ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14 ஜெனரேஷன், தாவீதுல இருந்து பாபிலோன் வரைக்கும் 14 ஜெனரேஷன், பாபிலோன்ல இருந்து மேசியா வரைக்கும் எத்தனை ஜெனரேஷனா? 14 ஜெனரேஷன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஏன் 14 வந்துச்சு? இந்த 14க்கு என்ன காரணம் இருக்கு? ஏன் இந்த 3 ஜெனரேஷன், 3 செப்பரேட்டா 3 ஜெனரேஷனை துண்டா அவர் காமிக்கிறார்? இந்த காரியத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம அடுத்த மாதம் வர்றது வரைக்கும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கை நம்ம என்ன செய்யணும், வீட்டில் போய் தியானிக்கணும். பார்த்துடுங்க. இந்த ஜென்ரேஷனை ஃபுல்லாக அதேமாரி நீங்கள் ஜென்ரேஷனை பார்க்கும்போது நோவால் உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் ஆபிரகாம் வரைக்குள்ளதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதையும் பாருங்கள், அதில் எத்தனை ஜென்ரேஷன் வருது, அதில் என்ன காரியம் அடங்கி இருக்குது, இதையும் அதையும் டேலி பண்ணி பாருங்கள். ரைட்? கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், காமிக்க முடியும். சரி, இப்போ இந்த ஆபிரகாமுடைய நாட்கள், இந்த எரேமியாவுடைய நாட்களில் அவங்க எல்லாரும் எதில் போயிட்டாங்க? அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அதில் தான் மாட்டினது யாரு? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் இந்த 4 பேரை அந்த ஞானி, அதாவது கல்தேருடைய மொழிகள் மற்ற காரியங்களை படிக்கிறதுக்காக இந்த 4 பேரை மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, தெரிந்து கொண்டாங்க. இப்போ இந்த தானியேல பாருங்க, இந்த 3 பேரும் 4 பேரும் இந்த பாபிலோனுக்குள்ள வந்த உடனே அவங்க பேர் என்ன செய்யப்பட்டுட்டு, மாற்றப்பட்டுட்டு, அவங்க பேரை ராஜா என்ன செஞ்சிட்டார், இனிமே உங்க பேர் யூத பேர் இருக்கக்கூடாது, உங்க பேர் என்னதான் மாறிட்டோம், பாபிலோனிய பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களை பேரையும் என்ன செஞ்சாச்சு, சூட்டியாச்சு. பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் இந்த 4 பேர் தான் அவங்களுடைய ஒரிஜினல் பேர். இதுதான் அவங்களுடைய யூத பேர். பிரதானிகளின் தலைவன் தானேக்கு பெல்தேசாசார் அப்படின்னா பாகால் தான் எனக்கு என்ன செய்வார், ராஜாவை த பாகால் வில் ப்ரொடெக்ட் த கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ இவனுக்கு ஒரு பேர், அந்த பாபிலோனிய ராஜா, அந்த பாபிலோனிய தேவத்தினுடைய பேர் வந்துட்டு என்ன பேர்? பெல்சாசார். அனனியா, ஷாத்ராக்ங்கிறது என்னதுதான், அவங்களுடைய கடவுளுடைய பேரில் ஒன்று தான். இப்படி மறு பேரை என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்தாங்க. 4 பேருக்கும் வெவ்வேறு பேர். ஒரு ராஜாக்குள்ள இது ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் பேரை நிச்சய மாட்டாங்க,
மாற்ற மாட்டாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தான் அந்த பேரை மாற்றினார்னு சொல்லியிருக்கும். இப்படி இந்த பேரை மாற்றப்பட்ட பிறகு இந்த ஜனங்கள் அங்கே பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் ஒரு பாடல் வருது. என்ன பாடல்? பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன், பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படிங்கிற பாட்டு என்ன செய்கிறாங்க. இதை நான் சின்ன வயசில் கேட்டேன். அது பிறகு நான் அது பாடலே மறந்துட்டேன் எப்படி அந்த பாட்டுன்னு சொல்லி. அது யார் பாடினது? போனியம். ஆமாம்மா, கரெக்டு தான். ஸோ அந்த பாடல் வந்து அப்போ தான் என்ன செய்து வருது, பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த பாபிலோன் நதி அண்டையில் உட்காந்து அவங்க சியோனை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்நிய தேசத்தில் நாங்கள் உம்முடைய பாடலை எப்படி பாடுவது அப்படின்னு சொல்லி கிண்ணறத்தை என்ன செஞ்சாச்சு, தொங்க விட்டாச்சு. அடுத்தது இவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வாயை திறந்தா எங்கள் உதடு என்ன செய்யட்டும், மேல் வாயோடு என்ன செய்யட்டும், ஒட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபிலோனுடைய குமாரத்துக்கு என்ன வரணும், தண்டனை வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த முக்கிய குறிக்கோளோட என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. பாருங்க, இந்த 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 பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் லாஸ்ட் சீன் வரும்போது, அதாவது இப்போ 70 வருடம் பாபிலோன் ராஜ்யத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கட்டம் வந்தது. இப்போ 68 வயது ஆகும்போது, 68 வருடம் ஆன உடனே இன்னும் 2 வருடம் தான் இருக்குது. இந்த பாபிலோனுடைய கையிலேருந்து என்னதாகணும், விடுதலை ஆகணும். உடனே தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? பாருங்க, வாசிங்க 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கல்தேரின் ராஜ்யத்தின் மேல் இப்போ இந்த அகஸ்வேர், அதாவது தரியுடைய அகஸ்வேர் ராஜாவுடைய பையன் தரியு, இவனுடைய நாட்களில் இவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இவன் என்ன அறிந்து கொண்டான்? 70 வருஷம் தானே பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கணும், இப்போ நாட்கள் வந்துட்ட, இப்போ எங்களுக்கு விடுதலை வேணுமே அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், நினைக்கிறான். பார்த்துடுங்க, இப்படி நினைக்கும் போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா 21 நாள் உபவாசத்தில் இவன் என்ன செய்யறான், கடந்து போறான். எந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இவன் கேட்குறான், இவன் அந்த அடிமைத்தன, அந்த பாபிலோன் மேதிய பர்சியனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவன் இப்போ கேட்குறான், கர்த்தாவே 70 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு விடுதலை கிடைக்கணுமே, இன்னும் 2 வருடம் தானே பாக்கி, எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், 70 வருஷம் கிடையாதுப்பா, 70 வாரம் அப்படின்னு சொல்லிட்டார். 70 வாரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள்? 7 நாள், அதாவது 490 நாள். 70 வாரம்னு சொல்லும் போது எத்தனை நாள் வருது? 490 நாள் வரும். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். ஒரு நாள் எத்தனை வருஷத்துக்கு சமம்? ஒரு வருஷத்துக்கு. அதாவது 490 வருஷத்துக்கு பிறகுதான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாபிலோன்ல இருந்தே விடுதலை. பாபிலோன் ராஜ்யம் அப்பவே முடிவடைஞ்சிட்டு, மேனே தேக்கேல் உப்பாசின் வரும்போது என்ன செஞ்சுட்டு, முடிவடைஞ்சிட்டு. ஆனா கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அது 70 வருஷம் கிடையாதுப்பா, அது 70 வாரங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இது எது வரைக்கும் கொண்டு போயிட்டார் அப்படின்னா கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் கொண்டு போறார். பார்த்துடுங்க, கடைசி நாட்கள் வரைக்கும். பாருங்க, அதுல அந்த 10ஆம் அதிகாரத்துல ஒன்பதாம் அதிகாரம் தான். 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி 25. கரெக்ட், வாசிங்க. நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை வாரங்கள்? 7 வாரம் அப்படின்னு சொன்னா எத்தனை நாள் ஆயிட்டு? 7 into 7, அதாவது 49 years. ஸோ 7 வாரங்களும் 62 into 7, 7 to 14, 12, 13. அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும்
மறுபடியும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். 40. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா என்ன செய்யப்படுவார்? அப்போ 7 வாரங்கள் 62 வாரங்கள், இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வந்துருது? 483 வாரங்கள், அதாவது நாட்கள்ல மேசியா என்ன செய்யப்படணும்? சங்கரிக்கப்படணும். அப்போ இந்த டேஸை வந்து எரேமியாவுடைய அந்த அந்த தானியேலுடைய நாட்கள்ல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் கழிச்சு தான் யார் வாரா? மேசியா வரார். மேசியா இத்தனை வருடங்கள் கழிச்சு தான் என்ன செய்கிறார்? வர்றார். 480, அதுவும் எப்போ துவங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். எருசலேமின் தேவாலயம், எருசலேமின் அலகங்கள் கட்டப்படட்டும் சொல்லி ஒரு லெட்டர் எழுதப்படும் போது, நிருபம் கொடுக்கப்படும் போது, அந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் டே. அந்த நாள்ல இருந்து மேசியா வர்றது வரைக்கும் எத்தனை வருமா? 483 நாட்கள் என்ன செய்யும் செல்வம். அதாவது 483 வருடம். இன்னும் எத்தனை நாள் மிச்சம் இருக்குது? 7. இன்னும் மோர் எத்தனை? 7 பத்துடுங்க. இந்த 7 வரும்போது 490 என்ன செஞ்சிடும்? மாறியும். அந்த 7 வரும்போது கர்த்தர் இன்னும் கீழே வாசிங்க. ஆனாலும் தமக்காக அல்ல, அவன் இப்ப கடைசியில் இருக்க அந்த ஒரு வாரமும், அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, இந்த வாரத்தின் பாதியில எத்தனை வந்துட்டு? 3. மேசியா வருது வரைக்கும் எத்தனை ஆயிட்டு? 483. அதுக்கு பிறகு ஒரு 3.5 வருஷம், அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு கரையேறின உடனே பரிசுத்தாவின் புறாவின் ரூபம் கொண்டு உள்ள வரார். அந்த இடம் வரைக்கும் 483. அதுக்கு பிறகு ஒரு 3.5 வருஷம் அவர் என்ன செய்கிறார்? ஊழியத்தை செய்கிறார். அந்த வாரத்தின் பாதியிலே பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பாருங்க, அந்த வாரத்தின் பாதியிலே மேசியா என்ன செய்யப்படணும்? சங்கரிக்கப்படணும். அப்போ 3.5 வருடம் கழிச்சு மேசியா அங்கே என்ன செய்யற? கட் ஆஃப் ஆயிடுறார். மேசியா என்ன ஆயிட்டாரு? கட் ஆஃப். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் கட் ஆஃபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹீப்ரூல என்னது அது எப்படின்னு சொல்லி நம்ம டீகோட் பார்த்தோம். அங்கே பாஸ்டர் ஆப்ரம் பாஸ்டர் சர்ச்சில் பார்த்தோம். நம்ம பாருங்க, இந்த மேசியா பாதியில் கட் ஆஃப் ஆன உடனே மீதி எத்தனை தான் ரிமைனிங்? 3.5 வருடம் ரிமைனிங். அது எப்போ ஆரம்பிக்கும்? திரும்பவும் யூதர்களுடைய நாட்கள் ஆரம்பம் போது திரும்ப என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்போ பாபிலோன் ராஜ்யம் எது வரைக்கும் போகுது? அங்க வரைக்கும் வருது. பார்த்துடுங்க, அங்க வரைக்கும் வருது. அப்போ பாபிலோன் ராஜ்யம், ஒரிஜினல் பாபிலோன் அங்க முடிஞ்சிட்டு, அங்க தான் அந்த பாபிலோன் ராஜ்யம், 2வது பாபிலோன், அதாவது வேதத்தின் மத்தியில் இருக்கிற பாபிலோன் அது தலை தூக்கி வரும்போது, அந்த பாபிலோன் முடிவடைக்கூடிய நேரத்தில் கர்த்தர் அங்க கையிருப்பு வந்து என்ன செஞ்சது? எழுதிச்சு. என்ன எழுதிச்சா? மேனே மேனே தேக்கேல் உபார்சின். இந்த மேனே மேனே தேக்கேல் உபார்சின் இது என்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு? பாபிலோன ஜனங்களுக்கு என்ன லாங்குவேஜ்? அந்நிய பாஷை. அது என்ன பாஷை அவங்களுக்கு? அது அந்நிய பாஷை. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான மேட்டர் இது. பாபிலோனிய ஜனங்களுக்கு அது என்னது? அந்நிய பாஷை. ஒரு அந்நிய பாஷை கடந்து வரும்போது அது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்யுது இருக்குது. முதல் பாபிலோன், ஃபர்ஸ்ட் பாபிலோன், அதை கர்த்தர் முறியடிக்கப்படும் போது ஜனங்கள் மத்தியில் என்னதான் ஓடிட்டு இருந்தது? ஒரே பாஷையா? பாஷைகள் என்ன செஞ்சுட்டு மாறி போச்சு. ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு அந்நிய பாஷையா இருக்குது. ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் பேசுறது எப்படி இருக்குது? அந்நிய பாஷையா வந்துட்டு பாருங்க. அந்நிய பாஷை வருது அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்நிய பாஷை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்நிய பாஷை பெருக பெருக நினைச்சுக்கிடுங்க, காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சமீபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த பாபிலோனுடைய அந்த ராஜ்யம் முடிவடையும் போது, முதல் ராஜ்யம் முடிவடையுது. அதில் என்னதான் வந்தது? எல்லாரும் அந்நிய பாஷையில தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியல.
இவன் ஒரு மொழியில் பேசுகிறான், இவன் தமிழில் பேசுகிறான், அவன் ஹிந்தியில் பேசுகிறான், இவன் ஹிந்தியில் பேசுகிறான், அவன் வேற ஒரு மொழியில் பேசுகிறான். பல மொழிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசும்போது ஒருத்தருக்கு புரியாதது உடனே அவங்க அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்டாப் ஆயிட்டாங்க. வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது. அந்த ராஜ்யத்தின் நோக்கம் முறிக்கப்பட்டது. அந்த ராஜ்யம் அங்கே முறிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு பாருங்க அதை தள்ளப்பட்டு பார்த்துருங்க அந்த இடத்துல இருந்து. அடுத்தப்பல திரும்பவும் இந்த பாபிலோன் எந்திரிச்சு வரும்போது கர்த்தர் மீண்டும் என்ன பாஷையை கொண்டு வந்தார், அந்நிய பாஷையை கொண்டு வந்துட்டார். இந்த அந்நிய பாஷை கொண்டு வரும்போது அவர் என்ன வார்த்தையை கொண்டு வந்து எழுதினார், மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதே. இந்த நாலே எழுத்து, இந்த 4 எழுத்து வந்த உடனே கல்தேயர் பாருங்க 5ஆம் அதிகாரம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நேரத்திலே மனுஷர் கைவிரல்கள் தோண்டி எதில் எழுதிட்டான், சுவற்றில் என்ன செஞ்சுட்டு சாந்து பூசப்பட்ட எந்த கேமர் வந்துட்டா, கேமர் திரும்ப வந்துட்டா. அங்கே திரும்ப என்ன செய்யுது வந்து என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, இந்த இந்த தானியல் புஸ்தகத்தில் 666 நீங்கள் பார்க்கலாம். தானியல் புஸ்தகத்தில் பாபிலோன் ராஜ்யத்தில் 666 நீங்கள் பார்க்கலாம். எத்தனை வாத்தியங்கள் வாசித்தாங்க, ஒரு பெரிய சிலை பண்ணால, எத்தனை அதிகாரத்தில் வருது, எத்தனை முழம், 60 முழம். எத்தனை வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது, 6 வாத்தியங்கள். இப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக 666 அதில் வரும்போது விடுங்க. சரி, நம்மளுக்கு அந்த மேட்ரு இப்போ வேண்டாம். பாருங்க வாசிங்க 5ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. மனுஷர் கைவிரல்கள் தோன்றி சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுத்து அவர் மறைமுகமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், எல்லாம் வெளிப்படையாதான். பாருங்க இப்பவும் பாபிலோனுக்கு விரோதமா ஒரு கையிருப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு எழுதப்பட்டது அப்படின்னா இன்னைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இவன் என்ன செய்தான் பாருங்க, முதலாம் வசனத்தை வாசிங்க. ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து எல்லாம் டான்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, எல்லா ஷோஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதில் யார் அங்கே பயன்படுத்தப்படுறா, தேவனுடைய பாத்திரங்கள் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனுடைய பாத்திரங்கள் தான். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யார் தான், தேவனுடைய பாத்திரங்கள். ஆனால் அது பிசாசுனுடைய கையில் ஒரு பாத்திரமாக என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. பாருங்க இந்த இவன் தேவனுடைய காரியத்தை எடுத்து இவன் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே மேலேருந்து ஒரு கையுறுப்பு வந்து என்ன செஞ்சுட்டு எழுதுச்சு. என்ன எழுத்து, மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பது. இந்த மேனே மேனே தெக்கேல் உபார்சின் எத்தனை வார்த்தை, இது 4 வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் என்னத்தை செய்கிறான், சென்டென்சஸை என்ன செய்கிறான், உருவாக்குறான். பாருங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எழுதப்பட்ட எழுத்து என்னவெனில் மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதே 4 எழுத்து தான். இந்த 4 எழுத்துலையும் முதல் எழுத்துக்கு என்ன அர்த்தத்தை சொன்னா, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதுக்கு முடிவுண்டாக்கினார். இந்த மேனே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்பர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எண்ணப்பட்டது அப்படிங்கிற இந்த ஒரு அர்த்தத்தை வைத்து இந்த தானியேல் இங்கே டீகோட் பண்றான் பாருங்க. இவன் இந்த ராஜ்யத்தின் சூழ்நிலை பார்க்குறான். இந்த ராஜ்யம் இப்போ நெகட்டிவ்ல தான் இருக்குது. அப்போ நம்பாடு உன்னுடைய ராஜ்யம் எண்ணப்பட்டது அப்படின்னா அப்போ முடிவுக்கு வந்துட்டுன்னு சொல்லி என்ன செய்யும் அர்த்தம். இவன் கரெக்டாக டீகோடிங் பண்ணுறான். உன்னுடைய ராஜ்யம் மட்டிட்டப்பட்டது, நீ ஒரு ராஜ்யம் இப்போ என்னதாக போகுது,
முடிவுக்குள்ள வரப்போது எல்லாமே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. எதுவுமே எதுவும் இல்லை, பாசிட்டிவ் இல்லை, எல்லாமே நெகட்டிவ். ஒரு ராஜ்யம் முடிவுக்கு வருது. அடுத்தது தெக்கேல் என்பதற்கு, தெக்கேல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிறுத்தப்படுதல் அப்படின்னு தான் அர்த்தம். வெயிட் அப்படின்னு அர்த்தம். தெக்கேல் அப்படின்னா நிறுத்தப்படுதல் தான் அர்த்தம். எதில் நிறுத்து பார்ப்பாங்க. அதனால தான் தராசை பயன்படுத்திட்டான். கோர்வையாக கரெக்டாக மோசம்னு எடுக்கிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், நீ உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி எங்கே வச்சார்? தராசில் அவனை என்ன செஞ்சிட்டார்? நெருத்து பார்த்துட்டார்னு சொல்லி சொன்னான். நெருத்து பார்த்தா இவன் என்ன பரிபூர்ணமாக இருக்கானா? யோபு சொன்னான் பாருங்க, கர்த்தாவே நீர் உம்முடைய தராசில் என்ன செய்யும்? நெருத்து பார்த்து என்னிடத்தில் என்ன குறை இருக்குன்னு எனக்கு என்ன செய்யும் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த தராசில் நெருத்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நம்மகிட்ட ஏதாவது குறை இருக்குதா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கதான். அப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, தராசிலே உன்னை நெருத்து பார்த்து நீ உன்னிடத்தில் குறைவு காணப்பட்டது, உன்கிட்ட குறைவு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த முதல் பாபிலோனில் என்ன குறைவு இருந்துச்சு? பெருமை தான், மேட்டிமை, ஹம்பிள்னஸ் இல்லை, தாழ்மங்க இல்லை. தன்னுடைய பேர் பிரசவம் ஆகணும்னு சொல்லி நினைச்சாங்க. என் பேர் மகிமை ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நினைப்பு எப்போ வந்ததோ அப்பவுமே அவங்களுடைய தராசில் நிறுத்து பார்க்கும்போது அவங்களிடத்தில் குறைவு காணப்பட்டபடியால் கர்த்தர் அந்த இடத்தை என்ன செஞ்சிட்டார்? நிர்மூலமாக்கிட்டார். இங்க இந்த ராஜா பார்த்து சொல்றாரு, ஒன்று கர்த்தர் தராசில் பார்த்து நிறுத்து பார்த்தா உன்ட்ட என்ன இருக்குது? குறைவு இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்து வைப்பார். இந்த இந்தியா தேசத்தை கர்த்தர் நிறுத்து வைப்பார். தமிழ்நாட்டை கர்த்தர் நிறுத்து பார்ப்பார். நம்ம கோயம்புத்தூரை கர்த்தர் நிறுத்து பார்ப்பார். ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறுத்து பார்ப்பார். நிறுத்து பார்க்கும்போது நம்மிடத்தில் குறைவு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதாவது பெருமை நம்மகிட்ட இருக்கக்கூடாது, தாழ்மை தான் என்ன செய்யணும்? இருக்கணும். பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் பாருங்க. அந்த முன்பு என்ன இருந்தோ அதான் இப்பவும் நடக்கும், இப்பவும் அதே தான் நடக்கும், அதே தான் பார்ப்பார். அவருடைய கண்காணிப்பில் எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது? வராது. அன்னைக்கு என்ன எப்படி பார்த்தாலும் அப்படிதான் இப்பவும். ஸோ தெக்கேல் அப்படின்னா நெருத்து பார்த்தல்னு அர்த்தம். எதில் நெருத்து பார்ப்பாங்க? தராசில் ஒன்று என்ன செய்தார்? நெருத்து பார்த்தார். நெருத்து பார்த்தா என்ன தெரியும்? அதில் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு தெரியும். இவன்ட்ட நிறைவு இல்லை, இவன்ட்ட என்ன இருக்குது? குறைவு தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஒரு வார்த்தை எப்படி சென்டென்ஸாக மாத்துறாரு பாருங்க. கடைசி வார்த்தை வாசிங்க. இப்பேரேஸ் என்பதற்கு இப்போ பேரேஸ் எடுக்கிறார். இந்த பேரேஸ் எடுக்கும்போது இதுல இந்த மெனி என்னது? உப்பார்சின். அப்ப அவன் என்ன வார்த்தை எடுத்திருக்கணும்? உப்பார்சின் தான் எடுத்திருக்கணும். உப்பார்சின் அவன் என்ன செய்யல? எடுக்கல. அதுக்கு பதிலாக என்னத்தை எடுத்தா? பேரேஸ். இந்த உப்பார்சின் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க பாருங்க. ஊக்கு வாவ், ஃபெரேஸ் அதாவது பே, ஆர் அதாவது ரேஷ், எஸ்க்கு சாமேக், அடுத்தது இன் ஐக்கு யோத், எண்ணுக்கு நூன். இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் என்னது? உப்பார்சின். இந்த உப்பார்சின் அப்படிங்கிறதுல யூ அப்படின்னா அது அண்ட், அது என்னது? அண்ட். இது ப்ரிஃபிக்ஸில் வந்துட்டு இன் அப்படிங்கிறது இது சஃபிக்ஸில் வந்துட்டு. இந்த ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நடுவில் என்ன வார்த்தை இருக்குது? பெரேஸ். அதனால தான் அவன் உப்பார்சின்ங்கிறத அவன் டீகோட் பண்ணலை. அவன் எதை டீகோட் பண்ணிட்டு இருக்கிறான்? ரூட் வேர்டை தான் டீகோட் பண்ணுறான். பேரேஸை தான் என்ன செய்கிறான்? அவன் டீகோட் பண்ணுறான். இந்த டீகோட் பண்ணும்போது அவன் என்ன மீனிங் சொல்கிறான் பாருங்க. அதில் வாசிங்க. பேரேஸ் என்பதற்கு, பேரேஸ்னா அதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா 2 துண்டாக பிரிக்கப்படுதல் அர்த்தம். 2 போர்ஷன் ஆகிறது தான் என்னது? பேரேஸ். அது பாராஸ்ன்னு சொல்லுவாங்க. பாராஸ் அப்படின்னா 2 துண்டாக என்ன செய்யப்படுதல்? துண்டிக்கப்படுதல். இந்த 2 பாருங்க. பேரேஸ் என்பதற்கு வாசிங்க. உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் என்ன செய்யப்பட்டதா? கொடுக்கப்பட்டு. மேதியருக்கும் பெர்சியருக்கும் என்ன செய்யப்பட்டு? கொடுக்கப்பட்டது. இதுல மேதிய பேர் இருக்குதா? பெர்சிய தேசத்து பேர் இருக்கா? ஆனா இருக்கு. நல்லா பாருங்க.
பெர்சியா தேசத்துக்கு பாரஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பெர்சியா தேசத்துக்கு என்ன சொல்லுவாங்க? பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் பெர்சியா தனியாக இல்லை, அது ரெண்டாக இருந்துச்சு. மேதியோ பெர்சியா தான் இருந்துச்சு. அதனால அவன் கரெக்டாக சொல்லிட்டான். என்ன அப்படின்னா, உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டுட்டா 2 பேர்கிட்ட போகணுமே. யார்கிட்ட போகுது? மேதியோ பெர்சியா கைக்கு என்ன செய்யுது? போகுதுன்னு சொன்னான். அவன் டீகோடிங்கில் தப்பே இல்லை. இவன் டீகோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டீகோடிங்கை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 16லேருந்து வாசிங்க. குழந்தைகள் மோதி அடிக்கப்படும். நான் அவங்களுக்கு பாபிலோனுக்கு விரோதமாக நான் யாரை அனுப்புவேன்? யார் சொல்றா? ஏசாயா தீர்க்கதரிசி அப்பவே சொல்லிட்டு போயிட்டார். நான் மேதியரை என்ன செய்வேன்? எழுப்புவேன். ஆ ஆ ஆ ஆ ஆ 19ஆம் வசனம். திரும்ப வாசிங்க 19. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது பாபிலோனை யாரு கூட ஒப்பிட்டுட்டாரு? அதான் முதல்ல சொன்னேன், காலையில் சொன்னேன். பாபிலோனை யாரு கூட ஒப்பிட்டு பேசுறாரு? சோதம் குமராவுடைய ஒப்பிட்டு என்ன பேசுறார்? இந்த பாபிலோனுடைய மகிமை கவிழ்க்கப்படுறதுக்கு யார் காரணமா இருப்பாரா? மேதியா காரணமா இருப்பார். மேதியா இப்போ தனியா இல்லை, மேதியா கூட யார் இருக்காங்க? மேதியோ பெர்சியா. அதனால தான் கரெக்டாக சொல்லிட்டான். உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அது பிரிக்கப்பட்டு யார்கிட்ட கொடுக்கப்படுது? மேதியோ பெர்சியா கையில் என்ன செஞ்சிச்சு? கொடுத்தாச்சு. சிந்திச்சு பாருங்க, இவன் பண்ண டீகோடிங் ரைட்டா ராங்கிறதுக்கு பைபிள் என்ன செய்யுது? கன்ஃபார்ம் பண்ணுது. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஒரு டீகோட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீகோடிங் அங்கே வேதத்தில் என்ன செய்யணும்? எழுதப்பட்டிருக்கணும். இன்னைக்கு பாபிலோனுக்கு விரோதமாக, அன்னைக்கு பாபிலோனுக்கு விரோதமாக எப்படி இந்த கையிருப்பு எழுதப்பட்டிருக்குதோ எல்லாரும் வாசிட்டாங்க, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? வாசித்தாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே என்ன செய்யலை? புரியலை, யாருக்குமே புரியலை. ஆனால் தானியேல் உன்னுடைய தேசம் எண்ணப்பட்டது, முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அது பிரிக்கப்பட்டு மேதியோ பெர்சியா கைக்கு என்ன செய்யப்பட்டது? ஒப்பு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா உன்னை கர்த்தர் நிறுத்து பார்த்தார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? குறைவு இருக்கு. அதே போல இன்னைக்கு இந்த உலகத்தை கர்த்தர் நிறுத்து பார்த்தால், இன்னைக்கு உள்ள பாபிலோனை கர்த்தர் நிறுத்து பார்த்தால் அதுட்ட என்ன நிறைவு இருக்குன்னு நினைக்கிங்களா? அதுட்ட என்னதான் இருக்குது? குறைவு தான் இருக்குது. கர்த்தர் அப்போ இந்த தேசத்தை விட்டு வைத்தார் அப்படின்னா, இந்த தேசத்தை அவர் அழிச்சு போட்டார்னா இப்போ இருக்கிற பாபிலோனை கர்த்தர் விட்டு வைப்பாரா? இன்னைக்குள்ள பாபிலோன் யார், இன்னைக்குள்ள பாபிலோன் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம அந்த பாபிலோனு கூட ஐக்கியம் வைக்க மாட்டோம். அதை விட்டு என்ன செஞ்சிருவோம்? வெளியே வந்துடுவோம். பார்த்துடுங்க பாருங்க, நம்மளை அறியாமலே நம்ம ஒரு சில நேரத்தில் அந்த பாபிலோன் கூட நம்ம ஐக்கியம் வச்சிருப்போம். அதை விட்டு நம்ம வெளியே வரக்கூடிய நேரம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, ஏன்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். பாருங்க, இந்த பாபிலோனுக்கு விரோதமா ஒரு கையிருப்பு எழுதப்பட்டது போல இன்னைக்குள்ள இந்த உலகத்துக்கு விரோதமா கர்த்தர் கையிருப்பு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு எதிரடியாகவும் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளினால் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட, அப்ப நமக்கு விரோதமா ஒரு கையெழுத்து என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. அது எப்படி உண்டாயிருக்குதான்? கட்டளைகளினால் உண்டாயிருந்த அந்த கையிருப்பு நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்குது. இந்த எழுத்தை நம்மளை பார்க்க முடியுதா? பார்க்க முடியலையே. அது என்னன்னு சொல்லி நம்மளை பார்க்க முடியல. இப்போ எங்கூட இந்த வாசிக்க முடியலாட்டி நம்ம எப்படி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க? அப்போ அந்த எழுத்து மறைக்கப்பட்டிருக்குது. வாசிங்க.
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, தேவனுக்கும் நமக்கும் நடுவா இராதபடி எடுத்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாராம்? ஆணி என்ன செஞ்சிட்டார்? அரைச்சிட்டார். அதனால தான் அந்த ரத்தம் மூடி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த எழுத்து என்ன செய்ய மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு. ஆனால் நேரம் வருது, கர்த்தர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா, இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், ஆனால் அவர் சிங்கத்தின் தோற்றத்தில் வெளியே வந்தார்னா, யூதா கோத்திரத்து சிங்கமா இறங்கி வரான்னு வைங்க, மணவாட்டியை தூக்கத்துக்கு வரார். அப்படி கொண்டு வரும்போது ஆணி என்ன செய்யப்படணும்? இப்போ ஆணி இருக்குது, அப்போ ஆணி என்ன செய்யப்படணும்? பிடுங்கப்படணும்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆணி பிடுங்கப்படணும்ட்டு? ஆனால் அந்த டைமில் நம்ம எங்கே இருப்போம்? அவர் கூட இருக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். பாருங்க, வேதம் சொல்லுது, வாசிங்க ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பார்த்துடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏசாயா 22ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ நல்ல கவனிங்க. தாவீதின் வீட்டின் திறவுகோலை யார் தோள் மேல வச்சார்? இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? தாவீதின் திறவுகோலை தோள் மேல வைத்திருக்காருன்னா அந்த தாவீது யாரு? மேசியா. மேசியா பற்றி சொல்லியிருக்குது, அப்படிதானே? மேசியா பற்றி சொல்லியிருக்குது. தாவீதின் திறவுகோலை அவனுடைய தோளின் மேல் வைத்து, இதை செய்யறது யாரு? மேசியா தான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவும் பூட்டுவான். இப்ப நல்ல கவனிங்க, திரும்ப வாசிங்க சத்தமா. அவனை, மேசியாவை உறுதியான இடத்திலே ஆணியாக என்ன செய்வேன்? கடாவேன். யாரை பற்றி சொல்லியிருக்குது? மேசியாவை பற்றி என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு? அவரை ஆணியினால் அங்கே உறுதியான இடத்துல என்ன செய்வாராம்? கடாவுவார். அவர் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையாகவும், தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா என்ன செய்வார்? இருப்பார். தாவீதின் சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறவர் அவர், மகிமையின் சிங்காசனமாக இருப்பார். அதன் மேல் தகப்பன் வம்சத்தார் புத்திரன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். அவங்களுடைய மகிமை எல்லா பாத்திரம் வரும்போது நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம், வந்துட்டோம். எல்லா பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். நல்ல கவனிங்க. திரும்ப அந்த அதுக்கு முந்தின வருஷம் திரும்ப வாசிங்க. அந்த மகிமை எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? அவர் மேல தூக்கி வைப்பார்கள். அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு அவருடைய மகிமை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல கவனிங்க. ஒரு உறுதியான இடத்துல ஆணி அரைஞ்சதுனால இன்னைக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார்? சுத்தமாக்குறார். இப்போ என்ன நடக்குது? அடுத்தது, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த அந்த ஆணி அந்நாளில் என்ன செய்யப்படும்? ஐயோ, பயங்கரமா இருக்குது. அந்த ஆணினால தான் நம்மளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையுறுப்பு என்ன செய்யப்பட்டது? குலைக்கப்பட்டது, அங்கே அடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அந்த ஆணி எடுக்கப்படும் போது என்ன நடக்கும்? கையுறுப்பு என்ன செய்யுங்க? தெரிய வரும். அது என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிய வரும். அது வாசித்து அதுக்கு இந்த மாதிரி டீகோட் பண்ணி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா, பாபிலோன் ராஜ்யம் கசாப். பாபிலோன் ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் என்ன ஆயிருமா? முடிவுக்குள்ள வந்துடும். அதை கர்த்தர் முடிச்சு வச்சிருவார். பாருங்க, அந்த உறுதியான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த ஆணி பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். பாரம் என்ன? அவர் மேல வைத்திருந்த பாரம் என்ன? இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் அவர் மேல சுமத்தி வைத்திருந்தாங்களே, அந்த பாரம் என்ன செய்யுமா?
அவிழ்ந்து வரும். இனிமே அவர் சுமக்க மாட்டார். ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு தான் அவர் சுமப்பார். அதுக்கு பிறகு குட்டியா என்ன செய்வார்? இறங்கி வருவா. பார்த்துங்க, யூதா கோத்திரத்து சிங்கமா இறங்கி வரும்போது என்ன செய்யாது? இருக்காது. தயவுதாட்சணை இருக்காது, இரக்கம் இருக்காது, மனதுருக்கம் அங்கே இருக்காது. சிங்கத்திட்ட மனதுருக்கத்தை பார்க்க முடியுமா? சிங்கமே தயவு செய்து என்னை சாப்பிட்றாத, கூண்டுக்குள்ளே போய் நின்று சொல்லுங்க, சிங்கமே நான் உனக்கு கரிமீன்லாம் தாரேன், என்னை ஒன்றும் செஞ்சிடாதப்பான்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன புரிய போகுது? அதுக்கு தெரிஞ்சது என்னது? அடித்து சாப்பிடணும், அவ்வளோதான். பசியாக இருக்கு, அடித்து சாப்பிடணும். அந்த ஆணி பிடுங்கப்பட்டு முறிந்து விழும்போது அங்கே கையுறுப்பு எழுதப்பட்ட அந்த கையுறுப்பு இப்போ அது தெளிவாக என்ன செய்யும்? தெரியும். அந்த எழுத்தை வாசிக்கிறவன் வாசித்து அதை தானியலை போல டீகோட் ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அப்போதான் ஒரிஜினல் ஆன்டிகிரைஸ்ட் யாருங்கிறது என்ன செய்யும்? தெரியும். அது வரைக்கும் இவனா இருக்கலாமா, அவனா இருக்கலாமா, இதா இருக்குமா, அதா இருக்குமான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கற்பனையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரிஜினாலிட்டி எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஒரு எழுத்து முறிக்கப்படும் போது இப்போ என்ன நடக்கும்? அந்த கையிருப்பு நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரியும். சிந்திச்சு பாருங்க, முதல் பாபிலோன் விழுந்தது காரணம் என்ன? அந்நிய பாஷை. கர்த்தர் அவங்களுடைய பாஷைகள் என்ன செய்தார்? தாறுமாறாக்குனார். அதாவது எல்லாரும் ஒருத்தர் புரியாதபடிக்கு கர்த்தர் அந்நிய பாஷைகளை என்ன செஞ்சிட்டார்? மாத்திட்டார். ரெண்டாவது பாபிலோன் விழப்போகுது. அதுக்கு என்ன பாஷை தான் வரணும்? அந்நிய பாஷை. மேனே மேனே தேக்கல் உப்பார்சின் யாராலும் வாசிக்க முடியல. ஆனால் விசேஷமான அபிஷேகத்தை பெற்ற இந்த தானியேல் அங்கே என்ன செஞ்சுட்டான்? வாசித்தான். வாசிக்கும் போது ஹவு டிட் ஹி டு? டீகோடிங். அவன் என்ன செய்யறான்? டீகோடிங் பண்ணுறா பாருங்க. இன்னைக்கு நான் சில முதல்ல ஆரம்பத்தில் யோசிப்பேன், கர்த்தாவே இந்த டீகோடிங் பண்ணிட்டு இருக்கிறோம், இது பைபிளில் இருக்கா இல்லையா? நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமே, வேதத்துக்கு புறம்பா இருந்ததுன்னா அப்புறம் வித்தியாசம் ஆயிருமே. ஆனால் வேதத்தில் டீகோடுங்கிற வார்த்தை கிடையாது. பட் அதில் உள்ள அந்த டீகோடிங் இது வந்து இப்போ உள்ள டேர்ம்ஸ், இப்போ உள்ள டெக்னிக்கல் டேர்ம் தான் என்னது? டீகோடிங். ஆனால் அதுக்கு வேற டேர்ம்ஸ் பைபிளில் இருக்குது. உதாரணமாக இன்டர்பிரிட்டேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா, சிம்சோன் he was a best encoder and decoder. அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை விடுகதையாக வச்சான் பாருங்க. டீகோடுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னது? என்கோட் பண்ணி வைக்கான். அவன் விடுகதையை போட்டான். வேதம் ஃபுல்லாக என்னது தான்? நம்மளுக்கு விடுகதை தான். இதை விடுவிக்கிறவங்க தான் யார்? ஊழியக்காரங்க. அவங்க தான் டீகோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விடுகதையை தூக்கி வச்ச உடனே அது அவங்களால என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. இந்த டீகோடின் ரகசியம் யார்கிட்ட தான் வெளிப்படும்? சிம்சோனுடைய மனைவிக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய டீகோடிங் ஏதோ வேணும்னா அது அவருடைய மனவாட்டிக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்குவாங்க. அவங்க நம்மகிட்ட இருந்து என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. வாங்கி தனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க? சிம்சோன், உனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணும் அப்படின்னா என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி சிங்கத்தையும் தேனையும் சொன்ன உடனே அவன் சொன்னான், என் பெண் கிடாரி நீங்கள் இதை பண்ணலை, அப்படி விழாவில்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க முடியாதுப்பா. பாருங்க, ஜனங்கள் தனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது இவங்களாம் யாருன்னா திருடர்கள். இவங்க யாரு? இப்போ பாருங்க, இப்போ நான் எனக்கு ஒரு காரியம் எனக்கு தெரிய வரும்போது இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னேன் காலையில், யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. சிவந்த சமுத்திரம் ரெண்டாம் பிரிக்கப்படும் போது அதே மாதிரி இன்னொரு இடத்துல முதல்ல என்ன செய்யப்பட்டது? பிரிக்கப்பட்டது. எங்கே? ஆதி ஆமத்தில் பிரிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அது நான் சொன்னது இல்லை, எனக்கு கிடைச்சது இல்லை. அது யார் கிடைச்சது? இன்னொருத்தர். அதை நான் சொல்லலை அப்படின்னா நான் யாரு? திருடனா மாறிடுவேன். என்னத்தை திருடுறேன்? மற்றவங்களுடைய வார்த்தையை திருடி நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறவனாயிருவேன். இந்த திருடர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. பாருங்க, எல்லா காரியத்திலும் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மகிட்ட இருந்து எடுத்து தான் அவங்க என்ன செய்வாங்க? திருடி தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்போது நினச்சிக்கிடுங்க, அவங்களுக்கு அழிவு காலம். அவங்களுக்கு என்னது? இந்த சிம்சோன் என்ன செஞ்சான்? டீகோட் ரிவீல் ஆன உடனே போய் 30 பேரை சாச்சிட்டு அவங்களுடைய வஸ்திரத்தை உறிஞ்சி இவங்ககிட்ட என்ன செஞ்சுட்டான்? கொடுத்த. பெலிஸ்தீனர்களில் 30 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? செத்து போயிட்டாங்க. செதிச்சு பாருங்க. அதே போல இன்னைக்கு டீகோட் ரிவீல் ஆகும்போது அங்கே ஒரு வீழ்ச்சி என்ன செய்யும்? வரும். பாபிலோன் விழுந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? சத்தம் கேட்கும்போது எடுங்க பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 6லேருந்து வாசிங்க. 6லேருந்து. கர்த்தர் என்னை நோக்கி, நீ காண்பதை அறிவிக்கும்படி யாரை வைக்கணும்? ஒரு வாட்ச்மேன். அவன் வாட்ச்மேன், அவன் செய்யக்கூடிய வேலை என்ன? பார்க்கறத என்ன செய்யணும்? சொல்லணும். தானியேல் அவனுடைய நாட்கள் அவன் யாரு? அவன் பார்த்ததை என்ன செஞ்சுட்டான்? பையனை பார்த்தான், மேனே தேக்கையில் பார்த்தான், சொல்லிட்டான். அதுக்கு அர்த்தத்தையும் என்ன செஞ்சுட்டான்? சொல்லிட்டான். வாசிங்க. பார்க்கறது சொல்லட்டும். ஜாமக்காரனை வை என்றார். ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரர்களையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப கவனமா என்ன செய்யறாங்க? கவனிக்கிறான். யார் கவனிக்கிறா? வாட்ச்மேன் என்ன செய்யறான்? கவனிச்சுட்டு இருக்கிறான். சிங்கத்தை போல என்ன செய்தானா? தமிழ்ல அப்படி எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்க. 8ஆம் வசனத்தை. And he cried. என்ன கிரை பண்ணானா? சிங்கம் அப்படின்னு சொல்லி கத்துறான். பார்த்துடுங்க. அவன் சிங்கத்தை போல கத்தல. அவன் என்ன கத்துறான்? என்ன சொன்னான்? சிங்கம்னு சொல்லி கத்துறான். அவன் என்னத்தை பார்த்தான்? பார்த்ததை சொல்லணும். அதுதான். he cried. என்ன கிரை பண்ணான்? எல்லாயன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவதான் வாட்ச்மேனுடைய வேலை. அவன் ஆட பார்க்கல. எதை பார்த்தான்? சிங்கத்தை பார்த்தான். வாசிங்க. My master, I stand continually in the daytime and behold, here cometh a chariot of men. அந்த குதிரை வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, Babylon is fallen. எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். Babylon is fallen.